நீங்க ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருந்தாலும் சரி, இல்ல Amazon, Flipkart மாதிரியான தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல செல் பண்ணாலுமே சரி, இந்த ஃபெஸ்டிவல் டைத்துல கண்டிப்பா நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி கண்டிப்பா நம்மளோட சேல்ஸ் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுக்கு நம்ம கரெக்டான ஆடியன்ஸ் நம்மளோட ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்த்தா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. இப்போ ஃபெஸ்டிவல் சீசன்னாலே நமக்கு நார்மலா வர ஆர்டரோட கண்டிப்பா ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃபெஸ்டிவலுக்கு ரிலேட்டடா இருக்கிற கேட்டகரி ப்ராடக்ட்லாம் செல் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு ப்ராடக்ட் ஹிட் தான் ஆகும். அப்ப எந்தெந்த கேட்டகரிலாம் செல் பண்ணோம்னா தீபாவளிக்கு நம்மளால அதிக சேல்ஸ் கொண்டு வர முடியுங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க அமேசான்ல செல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட்ல உங்களுக்காக ஒரு சீக்ரெட் இருக்கு, கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாம பாருங்க. இது ரிலேட்டடா நம்மளோட ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பா நிறைய பேர் வாங்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது கிளாத்திஸ் தான். கண்டிப்பா தீபாவளி வந்தாலே செலிப்ரேட் பண்றதுக்காக நிறைய பேர் நியூவா ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த சீசனை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து கிளாத்திஸ் கேட்டகரியில ஒரு ஷர்ட் செல் பண்றதாலும் சரி, இந்த மாதிரி நீங்க இந்த லைன்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நிறைய ஆர்டர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இந்த கிளாத்திஸ் கேட்டகரியில நிறைய நியூ ட்ரெண்ட்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, எந்தெந்த ப்ராடக்ட்லாம் மக்கள் லைக் பண்றாங்க, இந்த மாதிரியான எல்லா டீடைலுமே நீங்க அனலைஸ் பண்ணி அதுக்கான ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணுங்க. அதுவும் Amazon, Flipkart மாதிரியான வெப்சைட்ல நீங்க செல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா Amazon, Flipkart அவங்களோட வெப்சைட் தீபாவளிக்கு ஆஃபர் இருக்கு, ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குங்கிற மாதிரி நிறைய இடங்கள் அவங்களே அவங்களோட வெப்சைட்டை ப்ரோமோட் பண்ணுவாங்க. பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்ல இருக்கட்டும், சேனல்ஸ்ல இருக்கட்டும், இல்ல பேனர்ல இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே அவங்களோட வெப்சைட் அவங்களே ப்ரோமோட் பண்ணுவாங்க. நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா மற்ற ப்ராடக்ட்டோட நம்ம ப்ராடக்ட் கொஞ்சம் யூனிக்கா இருக்கிற மாதிரியும் ட்ரெண்டிங்ல இருக்கிற மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்டை மெயின்டைன் பண்ணாலே போதும். கண்டிப்பா நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு அதிகமான இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். நீங்க ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்லாம் செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட்டிங் ரிவ்யூலாம் கிடைச்சிருச்சுன்னா இந்த ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சேல்ஸ் பீக்ல போயிடும். இந்த ஃபெஸ்டிவல் சீசனை யூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் அதிகமா சேல் ஆயிடுச்சுன்னா அதோட மட்டும் உங்களுக்கு வரப்போற ஆர்டர் எல்லாமே நிக்க போறது இல்ல. இந்த ஃபெஸ்டிவல் டைத்தை யூஸ் பண்ணி நீங்க நல்ல ரேட்டிங் ரிவ்யூ வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா கண்டினியூஸா உங்களுக்கு ஆர்டர் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. இதுல இன்னொரு ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, நீங்க வேற ஒரு கேட்டகரி ப்ராடக்ட் செல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வேற ஏதோ ஒரு கேட்டகரி ப்ராடக்ட் செல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஹோம் அண்ட் கிச்சன் இல்லனா ஹோம் டெக்கர் இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த கிளாத்திஸ் கேட்டகரியில வந்து உங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த கேட்டகரியை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க மட்டும் இந்த ப்ராடக்ட்ல வாங்க. ஆல்ரெடி நீங்க செல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இப்போ நீங்க எக்ஸாம்பிள் ஒரு டி-ஷர்ட் செல் பண்றீங்கன்னா அந்த டி-ஷர்ட்லயே மினிமமா ஒரு 4 சைஸ் வேரியேஷன் இருக்கும். அப்புறமா அதுல நிறைய கலர் வேரியேஷன் இருக்கும். இது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ஹிட் ஆகும்னே தெரியாது, எந்த சைஸ்ல அதிக பேர் வாங்குவாங்கன்னு தெரியாது. இது எல்லாத்துலயுமே நீங்க அதிக குவாண்டிட்டி பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இந்த கேட்டகரியில செல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எந்த சைஸ் அதிகமா மூவ் ஆகும். அப்படியே இந்த ஃபெஸ்டிவல் டைத்துல அதிகமா சேல்ஸ் ஆகலன்னா கூட அவங்க எப்போதும் செல் பண்ற மாதிரி செல் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ்ல கொண்டு வரது கூடாது. நீங்க டி-ஷர்ட் ஷர்ட்லாம் செல் பண்றீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா உங்களால கண்டிப்பா ஒரே டிசைன்ல நிறைய ப்ராடக்ட் உங்களால கொண்டு வர முடியாது. இப்போ எக்ஸாம்பிளா நீங்க இந்த மாதிரி டி-ஷர்ட் செல் பண்றீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் அந்த ஹோல்சேலர்ட்ட போய் இந்த டிசைன் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர்கிட்ட இருக்காது. அதே மாதிரியான உங்களுக்கு டிசைன் வேணும்னா நீங்க மினிமமா நீங்க 100 குவாண்டிட்டி 200 குவாண்டிட்டி நீங்க பிரிண்ட் கொடுத்தா மட்டும் தான் உங்களால சேம் டிசைன் மெயின்டைன் பண்ண முடியும். நீங்க கேட்டகரி உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையானே தெரியாம கண்டிப்பா நீங்க அப்ரைல்ஸ் கேட்டகரிக்குள்ள போடாதீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க மட்டும் இதை செல் பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பா நிறைய ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அதை விட்டுட்டு கண்டிப்பா எல்லாருமே ட்ரெஸ் எடுப்பாங்க, தீபாவளினா இது ரொம்ப டிமாண்டான ப்ராடக்ட் நீங்களும் செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாசஸ் வரதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு. என்னடா நெகட்டிவா பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஷேர் பண்றேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதுல கிளாத்திஸ் கேட்டகரியில தான் செல் பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காக ஒரு சில டிப்ஸ் மட்டும் சொல்றேன், அதை மட்டும் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இந்த சாரி மாதிரியான ப்ராடக்ட்லாம் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்பவே ஈஸியா சேம் டிசைன்ல உங்களால நிறைய குவாண்டிட்டி வாங்க முடியும். அதுவும் நம்ம இந்த சாரீஸ்ல சைஸ் வேரியேஷன்லாம் பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சைஸ்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க சேம் கலர் ஷர்ட்லாம் செல் பண்றா. இப்போ நீங்க சாலிட் கலர் ஷர்ட்லாம் எடுத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பிளாக் கலர், ஒயிட் கலர் இந்த மாதிரியான ஷர்ட்லாம் செல் பண்ணீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியா அவைலபிளா இருக்கும். டிசைன் இருந்தா மட்டும் தான் உங்களால அந்த ப்ராடக்ட் சோர்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஒரு மேனுஃபேக்சர் இல்லைன்னா கூட நீங்க இன்னொரு மேனுஃபேக்சர்ட்ட ரொம்ப ஈஸியா அந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். இப்போ பிளாக் கலர் ஷர்ட்ல வந்து 50 தாங்க 60 தாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஈஸியா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா சைஸ் வேரியேஷன் மட்டும் நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கிளாத்திஸ் கேட்டகரிக்குள்ள செல் பண்ணீங்கன்னா பிகினரா வரவங்க என்னென்ன இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போது ஃபுட்ஸ் கேட்டகரி தான். இந்த தீபாவளி டயத்துல கண்டிப்பா நீங்க ஸ்வீட்ஸ் இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரியான ஐட்டங்களை செல் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட சேல்ஸ் பீக்ல போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டா ஃபுட் ஐட்டம்லாம் ஆன்லைன்ல செல் பண்ணிருக்கவங்களுக்கு ரொம்பவே அதிகமான ஆர்டர்ஸ் வருது. ஏன்னா இந்த ஃபுட் ஐட்டத்துல ரொம்பவே காம்படிஷன் கம்மின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களால மினிமமா FSI சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் தான் ஆன்லைன்ல உங்களோட ஃபுட் ப்ராடக்ட்லாம் செல் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இது ரொம்பவே காம்ப்ளிகேட்டான ப்ராடக்ட் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்த கிளாத்திஸ் கேட்டகரியோட ஃபுட் வந்து ரொம்பவே சென்சிட்டிவானது தான். இதை நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் செல் பண்ணணும். இப்போ நீங்க ஸ்வீட்ஸ் கேட்டகரிலாம் செல் பண்ணீங்கன்னா தமிழ்நாடை தாண்டியும் உங்களுக்கு இந்தியா ஃபுல்லா அதிகமான ஆர்டர்ஸ் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அது இந்த ஃபெஸ்டிவல் டயத்துல நார்த் சைடுல இருந்து உங்களுக்கு அதிகமான ஆர்டர்ஸ் வரும். நீங்க பேக்கேஜிங் மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்ட்டா பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஃபுட் ஐட்டம் தான் செல் பண்றேன், இது பிரேக் ஆனாலும் பெரிய பிரச்சனை இல்லை சாப்பிடுறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா அது ரொம்பவே பழைய ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருவாங்க. ஃபுட் ப்ராடக்ட்டை பொறுத்தவரையும் நீங்க பேக்கேஜிங்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அது ஃபுட் ப்ராடக்ட் மட்டும் நீங்க பர்ஃபெக்ட்டா பேக் பண்ணி கஸ்டமர்கிட்ட சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி. மற்ற ப்ராடக்ட்டோட ஃபுட் ஐட்டம் ரொம்பவே கம்மியாக தான் ரிட்டர்ன் வரும். ஆனா அதுக்காக நீங்க பேக்கேஜிங் கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஃபுட் கேட்டகரிலாம் செல் பண்ணீங்கன்னா இந்த டிப்ஸை கண்டிப்பா நோட் பண்ணிருங்க. உங்களோட கஸ்டமர் தான் உங்களோட ப்ராடக்ட்டை
ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க. இந்த ஃபுட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் அவங்க கண்டிப்பா வர ஆரம்பிச்சிடும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னா டெக்கரேஷன் ஐட்டம் தான். இப்போ ஜென்ரலா இந்த டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே எல்லா சீசன்லயுமே பெருசா சேல்ஸ் ஆகாது. ஃபெஸ்டிவல் டைத்துல மட்டும் தான் இதோட ஆர்டர் ரொம்பவே அதிகமா வரும். இப்போ ஏன்னா இப்ப நிறைய பேர் இந்த டெக்கரேஷன் ப்ராடக்ட்லாம் ஃபெஸ்டிவல் டைத்துல வாங்கணும்னு நினைப்பாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் கண்டிப்பா உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது இல்லாம இந்த டெக்கரேஷன் ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா நீங்க ஹோல்சேலா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்பவே சீப்பான பிரைஸ்ல உங்களால வாங்கிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க 500 rupees ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் செல் பண்றீங்கன்னா அது உங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஒரு 100 rupees 50 rupees இந்த மாதிரி ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல உங்களால வாங்கிக்க முடியும். நீங்க கரெக்டான ஹோல்சேலரையும் மேனுஃபேக்சரிங் மட்டும் நீங்க கண்டுபிடிச்சாலே போதும் இந்த ப்ராடக்ட்ல உங்களால அதிகமான ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அது இல்லாம நீங்க நிறைய ப்ராடக்ட்லாம் செல் பண்ணணும், இந்த டெக்கரேஷன் என்னோட கேட்டகரி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா சைனால இருந்து அதிகமா இம்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கரெக்டான ஒரு ஆளை நீங்க கண்டுபிடிக்கணும், சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி செல் பண்றவரை அவரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும் ரொம்பவே சீப்பான பிரைஸ்ல நீங்க டெக்கரேஷன் ஐட்டம்லாம் வாங்கி செல் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து சைனால இருந்து எப்படி ப்ராடக்ட்லாம் இம்போர்ட் பண்றதுன்னு தெரியல, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் உங்களுக்கு டீடைல் வேணா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். இந்த டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே நீங்க நார்மலா செல் பண்றதோட ஒரு மல்டி பேக்கா சூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளா இப்போ நீங்க ஒரு பர்த்டே கிட்டே செல் பண்றீங்கன்னா இப்போ ஹாப்பி பர்த்டேங்கிற மாதிரி ஒரு வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரியும் இப்போ அதுல 4-5 பலூன் இருக்கிற மாதிரி ஒரு கலர் LED லைட் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பர்த்டே பேக் கிட் அப்படிங்கிற மாதிரி நீங்க செல் பண்ணலாம். இது டோட்டலா இதோட காஸ்ட் ரொம்பவே கம்மியா தான் வரும். நீங்க எல்லாமே பண்டிலா செல் பண்ணீங்கன்னா இதுல கூட உங்களுக்கு அதிக ப்ராஃபிட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களோட காம்படிட்டரோட நீங்க யூனிக்கா இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இதை தொடர்ந்து நீங்க கஸ்டமைஸ் கிஃப்ட்லாம் செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஆர்டர்ஸ் வரும். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல அந்த அளவு ட்ரெண்ட் ஆகல. ஆக்சுவலா கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம ஊர்ல அந்த அளவு பெருசா ட்ரெண்ட் ஆகல. ஆனா கண்டிப்பா 4 to 5 இயர்ஸ்ல இந்த கான்செப்ட் ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிடும். ஃபெஸ்டிவல் வந்தாலே எல்லாரும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க கஸ்டமைஸ் கிஃப்ட்லாம் செல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் யூனிக்கா வச்சு ஆட் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஹாப்பி தீபாவளிங்கிற மாதிரி லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி அந்த ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா நீங்க கஸ்டமைஸா கிஃப்ட் ரெடி பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அது மாதிரி நீங்க மென்ஸ் உமன்ஸ்க்கான அக்சசரிஸ் எல்லாம் செல் பண்ணிட்டீங்க, இப்போ நெக்லஸ் இல்லைன்னா பிரேஸ்லெட் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட், இயரிங்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் செல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர ஆர்டர்ஸ்லையும் உங்களால இம்ப்ரூவ்மெண்ட் நிறையவே நோட்டீஸ் பண்ணிருக்க முடியும். மற்ற சீசன்ல வர ஆர்டரோட கண்டிப்பா உங்களோட ப்ராடக்ட் இப்போ அதிகமான சேல்ஸ் தான் ஆகும். இப்போ இந்த கேட்டகரியில் நம்ம ஃபைனலா பார்க்க போறது கிராக்கர்ஸ் தான். தீபாவளி ஃபெஸ்டிவல்னாலே கண்டிப்பா கிராக்கர்ஸ் இல்லாம இருக்காது. இந்த கிராக்கர்ஸ் நம்ம செல் பண்ணோம்னா அதிக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம்னு நினைக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் இந்த கேட்டகரியை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். புதுசா இந்த இ-காமர்ஸ் ஃபீல்டுக்குள்ள வரீங்க, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்றதுன்னு தெரியலனா கண்டிப்பா நீங்க கிராக்கர்ஸ் கேட்டகரி செல் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கிராக்கர்ஸ் செல் பண்றதுல நிறையவே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அது நீங்க நார்மலா கடையில செல் பண்றதை விட ஆன்லைன்ல செல் பண்ணீங்கன்னா நீங்க நிறையவே இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா கண்டிப்பா உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே நீங்க ஷிப் பண்ணி அனுப்புற மாதிரி தான் இருக்கும். இந்த கிராக்கர்ஸ்லாம் நீங்க அவ்வளவு ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அமேசான் FBA உங்களோட ப்ராடக்ட் வைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கிராக்கர்ஸ் கேட்டகரியில் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் ஆல்ரெடி ஆல்டர்னேட் செல் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காக நான் சொல்லல, நான் பிகினரா வரவங்களுக்காக மட்டும் தான் சொல்றேன். எந்த இஷ்யூஸ் வந்தாலுமே பிரச்சனை இல்லை, ப்ராப்பரா எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா நீங்க செல் பண்ணலாம், அதுக்கு உங்களோட விருப்பம் தான். அப்புறம் ஃபைனலா இந்த அமேசான்ல செல் பண்றவங்களுக்கு கூட ஒரு சீக்ரெட் ட்ரிக்ஸ் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அது என்னன்னா நீங்க கண்டிப்பா கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க. அந்த கூப்பன் கோட் வந்து அந்த ஃபெஸ்டிவலுக்கு ரிலேட்டடா இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்க. தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு ரிலேட்டடா இருக்கிற மாதிரியான கூப்பன் கோட் நீங்க யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் இப்போ தீபாவளி 20, தீபாவளி 30 ஆஃபர் அந்த மாதிரி கூப்பன் கோட்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க. அடுத்தது உங்களோட ப்ராடக்ட்ல இந்த ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா இருக்கிற கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் உங்களோட கீவேர்ட் செக்ஷனா இருக்கட்டும், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட் இதுலயே இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே இந்த தீபாவளிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிக இம்ப்ரெஷன் வரும். நீங்க எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா அது எல்லா இடங்களிலுமே இந்த தீபாவளி, இந்த ஃபெஸ்டிவல் இது ரிலேட்டடா இருக்கிற கீவேர்ட் அதிக பேர் சர்ச் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைத்துல நிறைய பேர் அது ரிலேட்டடான ப்ராடக்ட் தான் வாங்கணும்னு நினைப்பாங்க. அதனால நீங்க ஒரு கேம்பெயின் ரன் பண்ணும்போது சரி, கூப்பன் கிரியேட் பண்ணும்போது சரி, இப்போ இந்த தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர் இந்த மாதிரியான கீவேர்ட்லாம் கண்டிப்பா நீங்க கீவேர்ட் செக்ஷன்லயும் யூஸ் பண்ணலாம், நீங்க கேம்பெயின் ரன் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதுல பெருசா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிக இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். இது வந்து இந்த சீசன்ல மட்டும் தான் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். அதனால இதுக்குள்ளே நீங்க இதை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.